ஆடி பாடிக்கொண்டே அம்மன் ஆலயம் வந்தாச்சு. சற்று நேரம் இன்னுமாடா உயிரோடு இருக்கிற மதிக்கட்ட மூடா. நான் வணங்குற தெய்வம் என்ன கண்டிப்பா கைவிடாதுடா. நீ வணங்குற கடவுள்னா கடவுள் எந்த கடவுள் பேரு? 1008 கடவுள் இருக்கு. பேரு சொல்லு, ஒரு கடவுள் பேர் சொல்லு. ஏன் கடவுள் பேர் சொல்லணுமா? சொல்லுமா. அந்த கருமாரி தான் நான் தாங்க வச்சுடுவோம் போ. யார் காப்பாற்ற? நான் வணங்குற தெய்வம் அந்த கருமாரி. பைத்தியக்காரி கருமாரியா உருமாரியா கம்மாரியா? கடவுளாம் கடவுள். கடவுள் எங்கே இருக்கிறார்? கடமையை ஒழுங்காக செய்ய வந்த யமனை காலால் எடுத்தார் அந்த சிவன். அவன் கடவுளா? கண்ணில் பெண்கள் குளித்துக் கொண்டிருக்கும் போது ஆடையை திணித்தென்றால் கரிமுற்று போய்க்கல்ல. அவன் கடவுளா? கண்ணவன் படைக்கப்பட்ட ஊர்வசியை தன் மகளன்று மாறாமல் ஆசை கொண்டான் நான்முகன். அவன் கடவுளா? தாயை போல தாழ வேண்டும் என்று முத்தத்தில் அமர்ந்தான் விநாயகன். அவன் கடவுளா? பூலோகத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி, தேவலோகத்தில் மனைவி ஒருவன் இருக்கும் போது மற்றொரு பெண்ணை சிறை கொண்டான் முருகன். அவன் கடவுளா? இதில் யாரடி நீ கடவுள் என்று உரைக்காரி? நான் என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே அவன் ஒன்னங்காரன் வந்தான், மாறு மேல கால வச்சான், மறுபடியும் வந்துட்டா என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் நான் போய் நின்று அவன் வந்தா தடுத்துடுறேன். இவ்வளவு விடாத இந்த தலைவா. சரி அது நான் அங்கே மாட்டேன். பெண்ணே, என் இச்சைக்கு இணங்கி விட்டோம். மணிமணி நாட்டில் சிலவோட முஜிலோடு வாழலாம். இல்லையா விடமாகத்தாயே. ஒரு பெண் என்றால் பேய்க்கு மனம் இருக்கும், ஆனா இந்த நாய்க்கு மனம் இருக்கு. காலையில் பூப்புப்பது கல்லுப்போ, மாலையில் பூப்புப்பது மல்லிப்போ, உனக்கும் எனக்கும் இரவு பூப்புப்பது வர முடியுமா முடியாதா? பாவி, இதே இடத்துல என் உயிரே போனாலும் சரி, நீ நினைக்கிறது ஒரு பொழுது என்னிடத்தில் நடக்காது என்றால் என் இச்சைக்கு முடியாது. வீடு வேணடி இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? பொன்னிறந்த கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா? காட்சி காண முடியுமா? இதய வேளை தூக்கும் போது பாட முடியுமா? இதய வேளை தூக்கும் போது பாட முடியுமா? முதலில்
அறிவை வைத்த இறைவன் மேனி அழகு வெல்லானே அறிவை வைத்த இறைவன் மேனி அழகு வெல்லானே அடிமை செய்தானே பாட முடியுமா இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா இதய வேளை தூங்கும் போது பாட முடியுமா